வணக்கம். ஒரு கேள்வி. எப்பவுமே இளமையா, அழகா இருக்கணும்னு உங்க ஆன்மாவே விலையா குடுப்பீங்களா? யோசிக்கவே கஷ்டமா இருக்குல்ல? ஆனா ஆஸ்கார் வைல்டோட தி பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே நாவல்ல ஒரு இளைஞன் அதான் பண்றான். வாங்க, அந்த பேரத்தோட பயங்கரமான விளைவுகள் என்னன்னு இந்த கதையில பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ்கர் வைல்டு இந்த புத்தகத்தை ஒரு வரியோட ஆரம்பிக்கிறார். எல்லா கலையும் முற்றிலும் பயனற்றது. என்னடா இது இப்படி சொல்றாருன்னு தோணுதா? இதுதான் இந்த கதையோட டோனையே செட் பண்ணுது. அதாவது, கலைனா என்ன, வாழ்க்கையோட அர்த்தம் என்ன மாதிரியான பெரிய கேள்விகளை நம்ம பார்க்க போறோம்னு இது ஒரு ஹிண்ட் கொடுக்குது. சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு ஆர்ட் ஸ்டூடியோல. இங்க தான் ஒரு பெயிண்டிங் 3 பேரோட வாழ்க்கைய பிரிக்கவே முடியாதபடி ஒன்னா சேர்க்க போகுது. முதல்ல நம்ம பார்க்க போறது பேசில் ஹால்வர்ட். இவர்தான் அந்த ஆர்டிஸ்ட். ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர். டோரியன் கிரேயோட அழக பார்த்து இது ஏதோ தெய்வீகமான விஷயம்னு நினைக்கிறாரு. அந்த அழகை எப்படியாவது தம் பெயிண்டிங்ல கொண்டு வந்துடணும். அதே சமயம் இந்த உலகத்தோட கெட்ட பார்வை படாம அதை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்ததா வர்றவர் தான் லார்ட் ஹென்றி. பார்க்க ரொம்ப கவர்ச்சிகரமா, அறிவாளியா தெரிவாரு. ஆனா ரொம்ப ஆபத்தானவர். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் தேன் தடவன விஷம் மாதிரி. டோரியனோட வாழ்க்கையே மாத்த போறது இவர்தான். கடைசியா நம்ம கதையோட ஹீரோ டோரியன் கிரே. பார்க்க அவ்வளோ அழகு. ஆனா அவனுக்குன்னு சொந்தமா எந்த கருத்தும் இல்ல. ஒரு வெத்து கேன்வாஸ் மாதிரி. யார் வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம். அதை அப்படியே நம்பிடுவான். சோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்க டோரியனோட ஆன்மாவுக்கு தான் சண்டையே நடக்குது. ஒரு பக்கம் பேசில் அவனோட அப்பாவைத்தனத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் லார்ட் ஹென்றி அதை உடைச்சி எரியணும்னு நினைக்கிறாரு. கதையோட முக்கியமான திருப்பமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. லார்ட் ஹென்ரியோட பேச்சு டோரியனோட மனசுல அப்படியே விஷம் மாதிரி பாயுது. பேசில் பொறுமையா பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா லார்ட் ஹென்றி என்ன பண்றாருன்னா, இளமைதான் எல்லாம், ஆனா அது ரொம்ப சீக்கிரம் போயிடும்னு டோரியன் மனசுல நஞ்ச விதக்க ஆரம்பிக்கிறாரு. லார்ட் ஹென்றி ஹெடோனிசம்னு ஒரு தத்துவத்தை டோரியனுக்கு அறிமுகப்படுத்துறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கையோட ஒரே லட்சியம் சந்தோஷத்தை தேடுறது தான். அழகு, இன்பம் இதை மட்டும்தான் நாம தேடணும். கடமை, ஒழுக்கம் இதெல்லாம் சும்மா சமூகம் போட்ட கட்டுப்பாடுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் டோரியனுக்கு ஒரு புது ஆபத்தான உலகம் திறக்குது. பெயிண்டிங் முடிஞ்சதும் டோரியன் முதல் முறையா அதை பார்க்கறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. அடடா, நம்ம இவ்வளவு அழகா இருக்கோமான்னு நினைக்கிறான். ஆனா அதே நொடி லார்ட் ஹென்றி சொன்ன வார்த்தைகள் அவன் காதுல ஒலிக்குது. இந்த அழகு ஒரு நாள் போயிடும். இந்த நினைப்பே அவனை பயமுறுத்துது. அந்த நேரத்துல தான் டோரியன் அந்த வார்த்தைகளை சொல்றான். நம்பவே முடியாத ஒரு ஆசையை கேட்கறான். எனக்கு பதிலா இந்த பெயிண்டிங்குக்கு வயசாகட்டும், நான் எப்பவுமே இதே மாதிரி இளமையா இருக்கணும். இதுக்காக என் ஆன்மாவை கூட கொடுப்பேன். அவ்வளோதான். அவன் என்ன செஞ்சான்னு அவனுக்கே தெரியாம அவனோட ஆன்மாவை வித்து நிரந்தர இளமைய வாங்கிட்டான். இதுதான் அவனோட வாழ்க்கைய தலைகீழா மாத்தின அந்த ஃபாஸ்டியன் பேரம். அவன் கேட்ட வரம் உடனே பலிக்க ஆரம்பிக்குது. அதோட முதல் பாதிப்பு அவனோட காதல்ல தான் தெரிய வருது. அதுவும் ஒரு பெரிய சோகத்துல போய் முடியுது. டோரியன் சிபில் வேன்னு ஒரு இளம் நதிகையை காதலிக்கிறான். அவளோட நடிப்புக்காக தான் அவளை லவ் பண்றான். ஆனா சிபில் உண்மையாவே டோரியனை காதலிக்க ஆரம்பிச்சதும் அவளால ஸ்டேஜ்ல காதல நடிக்க முடியல. அவளோட நடிப்பு திறமை போயிடுச்சு. இதனால கோவமான டோரியன் ரொம்ப கொடூரமா அவளை திட்டிட்டு போயிடுறான். மனசு உடைஞ்சு போன சிபில் தற்கொலை பண்ணிக்கிறான். ஒரு பொன்னோக சாவுக்கு காரணமா இருந்தும் டோரியனோட முகத்துல எந்த மாற்றமும் இல்ல. அதே அப்பாவித்தனம், அதே அழகு. அப்போ அவன் செஞ்ச பாவத்துக்கான அடையாளம் எங்க போச்சு? அந்த பெயிண்டிங்குக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்கு திரும்பி வந்த டோரியன் அந்த பெயிண்டிங்க பாக்குறான். ஒரு நிமிஷம் அவனுக்கு இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற அவனோட உதட்டு ஓரத்துல ஒரு சின்ன மாற்றம், ஒரு கொடூரமான புன்னகை. ஆமா, அவன் ஆசைப்பட்டது நடந்துடுச்சு. அவனோட பாவம் இப்போ கேன்வஸ்ல பதிய ஆரம்பிச்சுடுச்சு. அந்த நிமிஷமே டோரியன் ஒரு முடிவெடுக்கிறான். இனிமே ரெட்ட வாழ்க்கை வாழப் போறான். வெளியுலகத்துக்கு அவன் ஒரு அப்பாவி, அழகான இளைஞன். ஆனா ஒரு பூட்டின ரூமுக்குள்ள இருக்கிற அந்த பெயிண்டிங், அதுதான் அவனோட ஆன்மாவோட அசிங்கமான டயரியா இருக்க போகுது. வருஷங்கள் வேகமா ஓடுது. டோரியன் எல்லா விதமான இன்பங்களும் அனுபவிச்சு வாழ்றான். அவனை பத்தி பயங்கரமான வதந்திகள் எல்லாம் பரவுது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவன் முகத்துல ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்ல. இது அவனோட பழைய நண்பர் பேசில் ஹால்வர்டுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு நாள் பேசில் இந்த வதந்திகளை எல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு டோரியனை பார்க்க வராரு. டோரியன், உன்னை பத்தி வர்ற செய்தியெல்லாம் உண்மையா? தயவு செஞ்சு சொல்லு, நான் உன்னை ஆன்மாவை பார்க்கணும் அப்படின்னு கெஞ்சுறாரு. டோரியனுக்குள்ள ஒரு குரூரமான எண்ணம் வருது. சரி, என் ஆன்மாவே காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி பேசில் அந்த பூட்டின ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு துணியால மூடி வச்சிருக்க அவனோட பயங்கரமான ரகசியம். டோரியன் அந்த துணியை விளக்குனதும் பேசில் பயத்துல கத்துறாரு. ஏன்னா ஒரு காலத்துல அவ்ளோ அழகா இருந்த அந்த பெயிண்டிங் இப்போ ரொம்ப அருவருப்பான, வயசான ஒரு அரக்கனோட முகமா மாறியிருக்கு. அது டோரியனோட சிதைஞ்சு போன ஆன்மாவோட உண்மையான உருவம்.
தன்னோட பாவத்துக்கு சாட்சியா இருக்கிற அந்த பெயிண்டிங்கை உருவாக்குனது பேசில் தானேன்னு ஒரு கட்டுப்படுத்த முடியாத கோபம் டோரியனுக்கு வருது. அந்த வெறியில கையில கிடைச்ச கத்தியை எடுத்து தன் நண்பனையே குத்தி கொன்னுடுறான். அவன் செஞ்சதுலயே இதுதான் மிகப்பெரிய கொடூரமான குற்றம். அந்த கொலைக்கு அப்புறம் டோரியன் இன்னும் ஆழமான இருட்டுக்குள்ள போறான். ஆனா அவன் செஞ்ச தப்பெல்லாம் அவனை நிழல் மாதிரி துரத்த ஆரம்பிக்குது. இதுலேருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறதா அவனுக்கு தோணுது. செஞ்ச கொலை, அதுக்கப்புறம் செஞ்ச பாவங்கள்னு எல்லாமே டோரியனை ரொம்ப வாட்டுது. இந்த எல்லா சித்திரவதைக்கும் காரணம் அந்த பெயிண்டிங் தான். அதை அழிச்சுட்டா நாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறான். பேசில கொல்ல அவன் யூஸ் பண்ண அதே கத்தி எடுத்து அந்த பெயிண்டிங்கோட இதயத்துல ஓங்கி குத்துறான். இங்கதான் இந்த கதையோட உச்சகட்ட முரண் நடக்குது. ஒரு பயங்கர சத்தம் கேட்டு வேலைக்காரங்க அந்த ரூமுக்குள்ள ஓடி வராங்க. அங்க சுவத்துல டோரியன் கிரேயோட பெயிண்டிங் அதோட பழைய எந்த களங்கமும் இல்லாத அழகுல தொங்கிட்டு இருக்கு. ஆனா தரையில நெஞ்சில கத்தியோட ரொம்ப வயசான அருவருப்பான தோற்றத்தோட ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு. அவரோட கையில இருந்த மோதிரத்தை வச்சுதான் அது டோரியன் கிரேன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பெயிண்டிங்கை அழிக்க நினைச்சு அவனையே அழிச்சுக்கிட்டான். டோரியன் கிரே அவனோட இளமைய காப்பாத்திக்கிட்டான். ஆனா அதுக்காக அவனோட மனிதத்தன்மையே விலையா கொடுத்துட்டான். அவனோட கதை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஆன்மா இல்லாத அழகுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.